ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கிரேப்ஸ் தோட்டத்தை தான். இப்போ நாங்கள் முதலாவது பார்த்த ஃபோட்டோ வந்து நான் கட் பண்ணி விட்ட ஃபோட்டோ. இப்போ இந்த வருஷம் தான் முதலாக இந்த கிரேப்ஸ் வந்து ஓரளவுக்கு காய் பிடுங்கக்கூடிய அளவு காய்ச்சது. பேர்னிங் ரைக்கிலே ஒரு குழியோடு தான் வந்தது. அது வந்து சும்மா அந்த சாம்பிளுக்கு பதிவு வச்ச இடத்துல பூத்தது. இந்த முறை இப்போ பார்க்குறது பூ. இப்போ வந்து கட் பண்ணி விட்டு தழைச்சி இப்போ பூத்திருக்குது. பூ மொட்டு கட்டியிருக்கு. இனி இந்த மொட்டு மறந்து இப்படி பிஞ்சு பிடிக்கும். வேப்பங்காய் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ இது பிஞ்சாக இருக்குது. பூவிலேருந்து வலிக்கிட்டு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு பிறகு இப்படி வரும். இப்படி வந்து இது பிறகு ஓரளவுக்கு பெருத்து கொண்டு போகும். இப்போ இந்த பழுக்கேக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். காயாக இருக்கிறத விட பழமாக வரைகளை பெருத்திடும். இந்த கிரேப்ஸ் வந்து இது வந்து பிளாக் கிரேப்ஸ். சரியோ, இதுக்குள்ளே சீட்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக நாங்கள் இங்கே யூகேயில் கடையில் வேண்டியக்குள்ள சீட்ஸ்லெஸ் கிரேப்ஸ் தான் கூடுதலாக இருக்கும். இது வந்து சீட்ஸ் உள்ள கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ். இப்போ இது வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு நல்லது. இப்போ சீட்ஸோடு இருக்கிற கிரேப் தான் நல்ல உண்மையில். சீட்ஸ்லெஸ் வந்து ஒட்டு ரகம் தானே. இப்போ இது வந்து ஒரு அடி தான் வச்சுன்னா அதால் சும்மா நார்மலாக ஒரு பந்தல் மாதிரி ஒன்று நீட்டாக ஒரு இது ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். படறதுக்கு எல்லாம் படியாக முறுக்கியெல்லாம் போட்டு. இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பழத்தை காட்டுவேன். உங்களுக்கு வீட்டு தோட்டம் விவசாயம் பிடிக்க மாட்டோம்னா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ யூகேயில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு 5 கிலோ கிரேப்ஸ் வேண்டி போடலாம். இதில் காய்ச்சதும் இந்த வருஷம் முதலாக காய்ச்சபடியாக 5 கிலோவோடு தான் காய்ச்சிருக்கும். ஆனால் இதுக்கு நாங்கள் கொடுத்த உழைப்பு, இதை நாங்கள் அடிக்கடி போய் பார்க்குறது, தழைச்சிட்டோ பூத்துட்டோண்டு பார்த்து அதை பழங்களை பராமரித்து எடுக்கல வர சந்தோஷம் வந்து கடையில் வேண்டதில் இருக்காது. அப்போ இது வந்து எங்களுக்கு மனதுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இலையும் கொஞ்சம் சாதுவாக பழுத்து கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், இப்போ சீசன் வந்து பழுத்துட்டா பிறகு நாங்கள் வெட்டி முடிய இலையும் வந்து பழுத்து அடுத்த விண்டருக்கு ரெடி ஆகும். இப்போ இது வந்து 8ஆம் மாதம் அளவில் இப்போ பழுத்து இருக்குது. நார்மலாக 3ஆம் மாதம் முடிவில் தான் இந்த குருத்து வந்து வலிக்கிடும். நான் 3ஆம் மாத தொடக்கத்தில் கட் பண்ணினான் மரத்தை. 3ஆம் மாதம் முடிவில் அந்த ஷூட் வந்து விரிஞ்சு பிறகு 4ஆம் மாதம் எல்லாம் முடிவுக்குள்ளே நல்ல இலை பெருசாக வந்துடும். கொடி டக்கு டக்குன்னு வளர்ந்துடும். இப்போ பழுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.